ஒரு நிமிஷம். அதாவது ரொம்ப முக்கியமா மின்சார பிரச்சனை பத்தி பேசுறோம். நம்ம வேலை வாய்ப்பும் அதுல சிறு குறுந்தொழில்களை பத்தியும் பேசியாகணும், விவசாயத்தை பத்தியும் பேசியாகணும். ரெண்டுக்குமே இப்போ மின்சாரம் ரொம்ப அவசியமா மாறிடுச்சு. 2003 மின்சார சட்டத்துக்கு இவங்க திமுக மத்திய அரசுல இருக்கு சைன் பண்றாங்க. அதனுடைய விளைவுகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஏதோ தொலைநோக்கு இல்லாம இவங்க செயல்படுறாங்கலாம் சொல்ல முடியாது. இவர்களுடைய தொலைநோக்கு எப்படி இந்த துறை அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் லாபம் வருவதாக மாற்றலாம்னு இருக்கே தவிர, இந்த நீங்க சிறு குறுந்தொழில்களை எடுத்துக்கலாம். இவங்க இப்ப 2 லட்சம் கோடிக்கு முதலீடு வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு சிறு குறுந்தொழில்கள் மின்சாரம் இல்லாமலும் தரமான மின்சாரம் குவாலிட்டியான மின்சாரம் இல்லாமலும் பாதிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 75% சிறு குறு தொழில்களால வேலை வாய்ப்பு நமக்கு உருவாகுது. உற்பத்திங்கிறது 50% உற்பத்தி, மீதி இருக்கிற 50% பெரிய நிறுவனங்கள் பண்றாங்க. 25% தான் வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இந்த அடிப்படையில் பார்க்கணும். ரெண்டாவது, விவசாயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் விவசாயம் மிகப்பெரிய அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணும். ஆனா இன்னைக்கு தேவையான அளவுக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான வருமானத்தை அதால கொடுக்க முடியறதில்லை. இந்த 2 துறைகள்ல என்ன கவனம் செலுத்துறாங்கிறதா முக்கியம். அப்ப அதை பத்தி நம்ம தேர்தல் முழுக்க பேசிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு பேசினா நம்ம ஏத்துக்க முடியாது. நம்பிக்கை தான் திரும்ப இலவச மின்சாரம் கொடுக்கறது தப்பு, இங்க கார்பரேட்டுகளுக்கு சாதகமான சூழ்நிலையில சொல்றதெல்லாம் உண்மை இல்லை. நோக்கியா அவர் சொன்னார், நோக்கியா வெளியே 2000 கோடியை அவங்க வரி கட்டல. அவர்கள் முரணாக ஒப்பந்தத்தை தப்பா பேசுறாங்க. இல்ல நோக்கியா பண்ண தவறுகள், நோக்கியா பண்ண தவிர மறைக்காதீங்க. எக்ஸம்ப்ஷன் கொடுத்தீங்க, இல்ல அதுக்கப்புறம் கேட்டீங்க திரும்பி. நோக்கியா லோக்கல் மார்க்கெட்டுக்காக பிசினஸ் போட்டாங்க, எக்ஸ்போர்ட்டுக்காக போட்டாங்க. வெரி கிளியர் சார். நீங்க இது நோக்கியாவோட விஷயம் எக்ஸ்போர்ட் ஓரியன்டட் இன்ஸ்டிடியூட் அது கொடுத்துட்டு சேல்ஸ் டாக்ஸ் கொடுத்தீங்க. அவர் முடிச்சிட்டோம் சொல்லுங்க. நோக்கியாக்கு போட்ட ஒப்பந்தத்துக்கு முரணாக தான் நோக்கியா நடந்தது. இது கோர்ட்டுக்கு போய் நின்னு நான் ஜெயிக்காம போனனால நோக்கியா வெளியே போச்சு. அதான் நடந்தது. இங்க இருக்கிற பெரிய நிறுவனங்கள், ஐடி கம்பெனியில் கொடுத்த அளவிற்கான 24 மணி நேரம் மின்சாரமோ, அது கொடுக்கப்பட்ட மானிய விலையில் கொடுக்கப்பட்ட நிலமோ இது போன்ற சிறு தொழில்களில் கொடுக்கப்படவே இல்லை. அதை நம்ம முக்கியமா பார்க்கணும். அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு மின்சாரத்தை மின்சார வாரியத்திடமிருந்து வாங்குவதற்கு பதிலாக சொந்தமா உற்பத்தி பண்ணிக்கலாம்னு சொல்லி மின்சார சட்டத்தையே மாத்தினாங்க. அதன் அடிப்படையில் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்தது. அதுல இவ்வளவு குறிப்பிட்ட தொகை பங்கு அந்த நிறுவனத்துக்கு இருந்தாதான் நீங்க தனியார் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிக்கொள்ள முடியும். சட்டங்கள் எல்லாம் மீறி தான் இங்க இருக்க பல கார்பரேட் பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்திட்டு சட்டவிரோதமாக நடத்திட்டு இருக்காங்க. பகிரங்கமாவே சொல்றோம். நாங்க வேணும்னா பேரே கொடுக்க தயாராகவே இருக்கிறோம். இந்த கம்பெனிகள் எல்லாம் சட்டத்திற்கு மீறி இந்த கார்பரேட்டுகளை அரசு இந்த 2 கட்சிகளுடைய ஆதரவோட செய்துட்டு இருக்கிறாங்க. இதனால தான் மிகப்பெரிய அளவிற்கான மின்சாரத்துக்கு மின் வாரியத்துக்கான நஷ்டம் வந்தது. எங்கன்னா அம்பேத்கர் சட்டம் கொண்டு வர்றார். என்னன்னா ஏழைகளிடம் மானிய விலையில் மின்சாரம் கொடுக்கணும், பெரிய பெரிய நிறுவனங்களிடம் பெரிய அளவில் லாபத்தில் விற்று வரக்கூடிய பணத்தின் அடிப்படையில் ஏழை விவசாயிகளுக்கும் குடியானவர்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா பெரிய நிறுவனங்கள் சொந்தமா மின்சாரம் தயாரிச்சுக்கலாம்னு சொல்லி கொடுத்துறாங்க. அதனால பெரிய நிறுவனங்கள் சொந்தமா மின்சாரம் தயாரிக்க ஆரம்பிச்சதுனால மின் வாரியத்துக்கான லாபம் போனது. இதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை காரணம். ஏழைகளுக்கு விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய இலவச மின்சாரம் என்பது அவன் உணவு தேவையை அவனுக்கு எந்த உதவியும் இந்த அரசு செய்யறது இல்லை. அதை தாண்டி தனியார் மின் நிறுவனங்கள் மின் உற்பத்தி செய்யாவிட்டாலும் கூட அவர்களுக்கான பணத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்தில் பல்வேறு சுற்றுப்புற மாசு கட்டுப்பாடு வாரியம் அந்த நிறுவனங்கள் சாதகமாக கொடுத்து நிறைவேறி இருக்குது. அதான் கார்பரேட் ஆதரவாக தான் இந்த அரசு செஞ்சிருக்கு. மனுராஜ், நீங்க இந்த மின்சார பிரச்சனை ஒரு பக்கம் கேட்டாங்க. கடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்ததில் மின்சாரம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இந்த மின்சாரத்தை எப்படி கையாள போகிறது புதிய அரசு அப்படிங்கிற கேள்வி இங்கே இருக்கிறது. இதை தாண்டி நீங்கள் முதல் சுற்றில் சில விஷயங்களை சொன்னீங்க. ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் காளைகள் வனவிலங்குகள் அப்படிங்கிற காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகளினுடைய பட்டியலில் சேர்க்கப்பட்ட பொழுது மத்தியில் ஆட்சியில் அங்கம் வகித்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. நீங்கள் கச்சத்தீவை பற்றி பேசுனீங்க. அன்றைக்கும் ஆப்வியஸ்லி ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. முல்லைப்பெரியார் விவகாரமாகட்டும், மற்ற காவிரி நதிநீர் தாவாக்களாகட்டும், அரை நூற்றாண்டு காலத்தை தாண்டி இருக்கிறது 2 திராவிட கட்சிகளும். இதில் பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இந்த காலகட்டங்களில் சொன்ன பிரச்சனைகள் தான் இவையெல்லாம். இப்போது கடந்த காலகட்டங்களில் நீங்கள் ஆட்சியில் இருந்த பொழுது உருவான பிரச்சனைகளுக்கு ஒருவேளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இது எங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும், நாங்கள் தீர்க்க முயற்சி செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாதம் இருக்கு இல்லையா? இது ஒரு கண்துடைப்பு தானே? இது ஒரு ஏமாற்று தானே? கண்டிப்பாக அப்படி மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு 2 விஷயம். அவர் முன்னாடி இந்த நோக்கியாலாம் ஒரு ரவுண்டு போச்சு. இப்போ நோக்கியா எதனால் மூடுனாங்க எதனால் மூடலைன்றது பிரச்சனை இல்லை. 25,000 நேரடியான வேலை வாய்ப்புகள், அதுக்கப்புறம் ஒரு 10-15,000 இன்டைரக்ட் வேலை வாய்ப்புகளும் இதனால் இழந்திருக்கிறோம். இப்போ இதை எப்படி சரி செய்யணும் அப்படின்றது தான் பிரதானமான இஷ்யூ. இதுதான் எங்களோட முதல் நோக்கமாக இருக்கும்.
இரண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ மின்துறையை பற்றி பார்த்தீங்கன்னா கேஜ்ரிவால் பற்றிலாம் யாரோ சொல்லியிருந்தாங்க. பட் டெல்லியில் நான் 6 வருஷமாக அங்கே தான் வகித்துட்டு வரேன். அங்கே வந்து 50-60% வந்து தனியார்கிட்ட தான் வாங்குறாங்க. ரிலையன்ஸ், டாட்டா தான் வாங்குறாங்க. அங்கே வந்து ஆல்மோஸ்ட் தடையில்லாத மின்சாரம் கிடைக்கிறது. பட் அதுதான் ஒரு கொள்கையாக இருக்கணும்னு நாங்கள் சொல்லலை. அதுக்கு வெவ்வேறு திட்டங்கள் இருக்கிறது. ஆனால் குறிப்பாக வந்து நீங்கள் கடைசியில் வந்து எங்கே எங்களை கொண்டு வந்து விட்டிங்கன்னா எப்படி பொருளாதாரத்தை வந்து நாங்கள் திருப்பி மீட்டெடுப்போன்றது. இப்போ எங்களோட ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். 3 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட 50,000 ஆசிரியர் பணியிடங்கள், 20,000 காவல்துறை பணியிடங்கள். இப்போ இதெல்லாம் நிரப்புனாலே வந்து அரசே வந்து இன்னும் ஒரு ப்ரொடக்டிவா செயல்படும். ஏற்கனவே சொன்னது மாதிரி நான் ஏற்கனவே ஒரு பட்டியல் சொன்னேன். நீங்க இங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கான சம்பளம், ஓய்வூதியத்தில் செல்லக்கூடிய பங்கு, இருக்கக்கூடிய கடனுக்கான வட்டி, அவர் வட்டிக்கே கடன் வாங்கி தான் வட்டியை கட்டுறோம், செலுத்த வேண்டிய வட்டிக்கே கடன் வாங்கி வட்டி கட்டுறோங்கிறாரு. நீங்க புதுசா வரக்கூடிய அரசு இருக்கக்கூடிய நீங்கள் அறிவித்தது போல 2 கட்சிகளுமே அறிவிச்சிருக்கீங்க. விவசாயிகளுக்கான கடனை தள்ளுபடி பண்றது அல்லது மாணவர்களுக்கான கடனை தள்ளுபடி பண்றதுங்கிறது மாநில அரசு தான் கட்டணும், ரிசர்வ் வங்கி ஏத்துக்காது. அப்ப அது கூடுதல் நிதி சுமை 10,000 கோடி. ஏற்கனவே மின் வாரியத்தில் இருக்கக்கூடிய நட்டம், போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய நட்டம், இதெல்லாம் சேர்ந்து அபரிமிதமான கடன் இங்கே இருக்கக்கூடிய நிலையில் ரொம்ப எளிமையா இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் கடன் சுமையை அதிகரித்து சென்று விட்டார்கள். நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் முடியலை அப்படிங்கிற வாதம் தானே புதிய அரசுடைய வாதமாக இருக்க போகுது. இல்லை இப்போ வந்து கடன் சுமை எப்படி குறைக்கணுன்றதுல வந்து ஒரு தெளிவான கொள்கை இருக்கு. தனிநபர் வருமானத்தை முதல்ல வந்து அதிகரிக்கணும். அப்படி அதிகரித்தாதான் பின் வருடங்களில் வந்து அவர் அதிக வரி கட்டி ஒரு ரொம்ப பிளாங்கா நம்ம பேசும்போது எனக்கு தோணும். நான் என்ன கேட்கிறேன்னா, தனிநபர் வருமானத்தை அதிகரிப்பதற்கான முதலீடுகளுக்கான மூலதனமே நம்மகிட்ட இல்லைங்கிற. இல்ல மூலதனம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல வந்து நம்ம கடன் வாங்கி தான் செய்யணும், அது ஒத்துக்கிறேன். இப்போ வந்து யாருமே வந்து இங்க வந்து நீங்க ஒரு தொழிற்சாலை உருவாக்குங்கன்னா சும்மா வந்து பண்ண மாட்டாங்க. அதுக்கு வரி விடுமுறை கொடுக்கணும், அதுக்கு சில சலுகைகள் கொடுக்கணும். திரு சுட்டிக்காட்டினாரு, பெரிய நிறுவனங்களுக்கான எல்லா சலுகைகளையும் வேலை வாய்ப்பை உருவாக்குகிறோம் என்ற பெயரில் இவர்கள் பெரு நிறுவனங்களுக்கான சலுகைகளை வாரி வழங்குகிறார்கள். அவன் ஏதோ ஒரு இடத்துல எல்லாத்தையும் என்ஜாய் பண்றான், இழுத்து மூடிட்டு போறான், யாராலையும் இங்க எதுவும் பண்ண முடியல. அந்த மாதிரி அது அவ்வளவு சுலபமா வந்து இழுத்து மூடிட்டு போறான்னு சொல்லக்கூடாது. இல்ல நோக்கியா வந்து 30,000 கோடி ரூபாய் நம்ம கிட்ட இருந்து சலுகைகளை வாங்கி இருக்காங்க. நீங்க சேல்ஸ் டாக்ஸ் பல எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு, அத கொடுக்கணும்னு சொன்னா 8,000 வேலை வாய்ப்பு தான் உருவாச்சு. நீங்க 25,000 சொன்னீங்க. இல்லங்க 8,000 ஒரு நிமிஷம் சரி, அவர் கேட்டதுக்கு நான் பதில் சொல்றேன், அப்புறம் நீங்க கேட்டதுக்கும் சொல்றேன். இப்போ வந்து ஒரு பொது உடைமை கொள்கைக்கு எதிரானவர்கள் நாங்கள் இல்லை. ஆனா இப்போ இருக்கிற உலகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு குளோபலைஸ்ட் வேர்ல்ட், இது வந்து பேலன்ஸ்டாக தான் போக முடியும். அதுக்காக வந்து கல்வியில் வந்து தனியார் இருக்கக்கூடாது, ஹெல்த்தில் வந்து தனியார் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ கடைசியில் எங்கே வந்து நிற்பாங்க, ஊடகத்தில் எதுக்கு தனியார் இருக்காங்கன்னு கேட்பாங்க. இப்போ அப்படி இருந்தால் நம்ம 4 பேர் இங்கே என்ன உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம்? ஸோ இது எல்லாமே ஒரு பேலன்ஸாக தான் போகுது. யாராவது சொல்ல முடியுமா இன்னைக்கு மீடியா வந்து பிரைவேட் மீடியா வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு? சொல்ல முடியாது. ஒரு உளவியல் உத்தியா கூட இருக்கலாம். ஒருவேளை மீடியாவை குறித்து பேசினால், ஒருவேளை தொகுப்பாளர் அமைதியாக ஒண்ணுமே இல்ல. இங்க பல மீடியாக்கள் சார்போடு செயல்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. நியூஸ் அவனுக்கு கூட ஒவ்வொருத்தரும் ஒரு சார்பை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து இயல்பா இருக்கக்கூடிய தனியார் மயமா இருக்கக்கூடாது. எந்த அடிப்படையில்